ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே குலம், மெய்ஞான ஒளி, அயோத்திதாசர் சிந்தனைகள், மனித எந்திரம், யாப்பு இலக்கணம், திருக்குறள், உயிர் குணங்கள், இளைய தோழனுக்கு, சட்டமேதை அம்பேத்கர், பால்மணம், அணி இலக்கணம், திருக்குறள். இயல் 8 ஒன்றே குலம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 169 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 மெய்ஞான ஒளி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 171 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 அயோத்திதாசர் சிந்தனைகள். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 176 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 யாப்பு இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 184 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இருவகை அசைகளையும் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தலை என்பது யாது? ஃபோர்த் கொஸ்டின், பா எத்தனை வகைப்படும், அவை யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 190 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எது பெருமையை தரும்? செகண்ட் கொஸ்டின், நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 உயிர் குணங்கள். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 194 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 இளைய தோழனுக்கு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 197 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், தோல்வி எப்போது தூண்டுகோலாகும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 சட்டமேதை அம்பேத்கர்.
இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 202 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார். செகண்ட் கொஸ்டின் தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக. தேர்ட் கொஸ்டின் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 பால்மனம். இந்த விரிவானத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 208 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலங்களை பற்றி தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 அணி இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 211 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிது மொழிதல் அணியை விலக்கி எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வேற்றுமை அணி என்றால் என்ன. தேர்டு கொஸ்டின் இரட்டுற மொழிதல் அணி எவ்வாறு பொருள் தரும். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த மூணையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. 3ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.